Welcome to Tata IPL 2024 Fantasy Team Prediction in Tamil. நாளைக்கான மேட்ச் ஃப்ரைடே மேட்ச் நம்பர் 26 12 ஏப்ரல் 7:30 மணி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அண்ட் வென்யூ எக்னா ஸ்போர்ட்ஸ் சிட்டி லக்னோ. இந்த மேட்ச் ஜியோ சினிமா அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் ஒளிபரப்பாகுது. KL ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட் பேட்டில், லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அண்ட் டெல்லி கேபிட்டலுடைய பேட்டில். இங்கே வந்து 2 டைப் ஆஃப் பிச்சஸ் இருக்குது. ஒன்று பிளாக் சாயில், ஸ்பின்னருக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ரெட் சாயில் ஃபாஸ்ட் பாலருக்கு எஃபெக்டிவாக இருக்கும். கீ பாயிண்ட்ஸ், நம்ம வந்து எக்னா ஸ்டேடியம் லக்னோவில் நாளைக்கு மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் அதோடைய கீ பாயிண்ட்ஸ், அங்கே யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சம்மரி மாதிரி, ஒரு ஓவர்வியூ மாதிரி நம்ம தெளிவாக பார்க்கலாம். லாஸ்ட் கேம் எக்னா ஸ்டேடியமில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் லக்னோ வர்ஸ் டெல்லி. அந்த லக்னோ மேட்ச் இந்த இடத்துல 199க்கு 8. இதில் குவிண்டன் டீகாக் 54 ரன்கள் அண்ட் குருணால் பாண்டியா 43 நாட் அவுட் அண்ட் சாம் கரன் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் 3 for 28. இதுதான் நடந்தது. பஞ்சாப் சூப்பர் கிங் 178க்கு 5. ஷிகர் தவான் 70 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். ஜானி பேஸ்டோ ரைட் ஹேண்ட் 42 அண்ட் மாயங்க் யாதவ் 3 for 27. இதுதான் லாஸ்ட் லக்னோ கேமில் நடந்த ஒரு இது. ஸோ நாளைக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிற பேட்ஸ்மேனை மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுங்க. 1 or 2 ரைட் ஹேண்டை இது பண்ணுங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டுக்கு நல்லா பாசிபிளாக அந்த மேட்ச் இருந்திருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது LSE. அந்த கிரவுண்டில் டோட்டலாக 8 மேட்ச் விளையாடி 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். வின்னிங் ரேஷியோ 50% தான் இருக்குது. ஸோ எக்னா ஸ்டேடியமோடைய நம்ம கீ பாயிண்ட்ஸ் தான் பார்க்குறோம். ஹையஸ்ட் ஸ்கோர் இன் திஸ் வென்யூ 199 for 8. இந்த அடித்தாங்க பார்த்தீங்களா, அந்த 199 for 8 தான் ஹையஸ்ட் ஸ்கோர் பஞ்சாபுக்கு எதிராக அடித்தது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் 89 பால் 47 ரன், 47 பால் 89 ரன், நாட் அவுட். இதுதான் அந்த கிரவுண்டுடைய பெஸ்ட் இன்னிங் ஸ்கோராக இருந்திருக்கு. ஸோ இதையும் மைண்ட் செட் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸை நான் ஒரு 2 டீமில் கேப்டனாக போட்டு ட்ரை பண்ணலாம், ரிஸ்கியாகவே ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே விளையாடின லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனில் நம்ம வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து பிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்னா ஸ்டேடியம். அதில் வெனியோட T20 ஸ்டாட்ஸ் பார்ப்போம். இதில் வந்து டோட்டலாக 14 மேட்ச், 14ல் 11 பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணவங்களும் 2வது பேட்டிங் பண்ணவங்க 3 தடவையும். டோட்டலாக 14 போட்டியில் 11 பேட்டிங் ஃபஸ்ட், 3 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட். அடுத்தது ஆவரேஜான ஒரு ஸ்கோர் ஒரு 150லேருந்து 160. ஹையஸ்ட் ஸ்கோர் 199, லோயஸ்ட் ஸ்கோர் 99. இது ஏற்கனவே நம்ம லக்னோ மேட்ச்சில் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் ஒரு 150லேருந்து ஒரு 5 தடவையும், 150லேருந்து 169 ஒரு 4 தடவையும், 170லேருந்து 189 ஒரு தடவையும், 190 அபவ் 190க்கு மேலே ஒரு 4 தடவையும் நடந்திருக்கு. ஸோ இங்கே அதிகமாக நடந்தது எல்லாமே ஈக்குவலாக தான் நடந்திருக்கு. எக்ஸப்ட் இந்த ஒரு ஸ்கோரை தவிர எல்லாமே 5-4-4 இப்படி தான் வந்து மேட்ச் போயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் 3 மேட்சஸ் ஸ்கோர் கார்டு சம்மரி. லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் 163க்கு 5. குஜராத் டைட்டன் 130, 18.5 ஓவரில் ஆல் அவுட், 10 விக்கெட். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு வின் பண்ணுறவங்க தான் நிறைய மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 163க்கு 5, 130க்கு 10. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட் ஃபாஸ்ட்டும், ஸ்பின்னுக்கு 1 விக்கெட்டும், டோட்டலாக 5 விக்கெட்டும். செகண்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட் ஃபாஸ்ட்டு, ஸ்பின்னுக்கு 4 விக்கெட், ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போது லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் 199க்கு 8. பஞ்சாப் கிங் 178க்கு 5. அவங்களால விக்கெட் விழுந்ததுனாலும் அடிக்க முடியவில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 6க்கு ஃபாஸ்ட்டு, ஸ்பின்னு ஒரே விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸில் 5 ஃபாஸ்ட்டு, ஸ்பின்னு 0 விக்கெட். ஸோ இங்கே ஓவராலாக பாருங்கள் 6+5 11, இங்கே 6+4 10, 10+11 21. இங்கே ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா 21 விக்கெட் ஃபாஸ்ட்டும், 6 விக்கெட் ஸ்பின்னும். ஸோ இதை மைண்ட் செட் பண்ணி பண்ணணும். அங்கே சாம் கரன் ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாரு, மாயங்க் டகால் எடுத்திருந்தாரு. ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம பிளான் டீமை வந்து கிரியேட் பண்ணணும். இது எல்லாமே சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் 177 for 3, மும்பை இந்தியன்ஸ் 172 for 5. ஃபாஸ்ட்டுக்கு 2 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 3 விக்கெட்டும்,
ஃபாஸ்ட்டுக்கு 2 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 1 விக்கெட்டும். ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 2 விக்கெட்டும். ஓவரால் 3 ஸ்பின்னு 5 ஃபாஸ்ட்டு. இதுதான் இந்த ஸ்கோர் கார்டு சம்மரி. ஃபாஸ்ட்டு 50 விக்கெட், ஸ்பின்னு 39 விக்கெட். ஓவரால் இந்த கிரவுண்டில் டொமஸ்டிக் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ். 8 விக்கெட்டில் எல்எஸ்சி 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. டிசி ஒரு மேட்ச் கூட வின் பண்ணலை, ஏன்னா அது ஒரு புது கிரவுண்ட். ஸோ ஓவராலாக 3 மேட்ச் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது டெல்லி கேபிட்டல்ஸுடைய பாசிபிள் பிளேயிங் 11. டேவிட் வார்னர், பிரித்வி ஷா, அபிஷேக் போரல் ஆர் மிச்சல் மார்ஷ், ரிஷப் பண்ட், கிறிஸ்டன் ஸ்டப், அக்ஷர் பட்டேல், ஆண்ட்ரிக் நார்ஜியா, லலித் யாதவ், குமார் குஷ்கரா லாஸ்ட் மேட்ச் உள்ள வந்தார், ஜே ரிச்சர்ட்சன் லாஸ்ட் மேட்ச் உள்ள வந்தார், கலீல் அகமத் அண்ட் இஷாந்த் சர்மா. இப்போ ரீசெண்டாக ஃபார்மில் உள்ள பிளேயர் கிறிஸ்டன் ஸ்டப், டேவிட் வார்னர், ரிஷப் பண்ட். இந்த 3 பிளேயர் மட்டும்தான் ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அதே மாதிரி நல்ல போலிங்கில் ஃபார்மில் இருக்கிறது கலீல் அகமத். ஆண்ட்ரிக் நார்ஜியா ஒரு 50-50ல் இருக்காரு. ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெல்லி கேபிட்டல்ஸுடைய டாப் பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் இன் டாடா ஐபிஎல் 2024. ரிஷப் பண்ட் 5 மேட்ச் 153 ரன்கள், டாப் இன்னிங் ஸ்கோரர் இன் டிசி. டேவிட் வார்னர் 5 மேட்ச் 158 ரன் அண்ட் கிறிஸ்டன் ஸ்டப் 5 மேட்ச் 174 ரன்கள். கலீல் அகமத் 5 மேட்ச் 7 விக்கெட். அண்ட் நெக்ஸ்ட்டாக கடைசியாக பார்க்க போகிறது ஆண்ட்ரிக் நார்ஜியா 5 மேட்ச் 4 மேட்ச் 6 விக்கெட். இப்போது இதில் பாருங்கள், அதிகமான ரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டன் ஸ்டப் நம்பர் 1 இடத்துல இருக்கார். நம்பர் 2ல் டேவிட் வார்னர், நம்பர் 3ல் ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட் வந்து ஒரு ரன்ல அவுட் ஆனதுனால இந்த இடத்துல இருக்கார், இல்லைனா இவர் டாப்பில் இருந்திருப்பார். ஸோ கலீல் அகமத் 5 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் ஆண்ட்ரிக் நார்ஜியா 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கலீல் அகமத் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் போலர். ஸோ அவர் நாளைக்கு மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அட் த சேம் டைம் ரிஷப் பண்ட் ஒரு ரன்ல அவுட் ஆனார், அவரும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிள் அதிகம். ஸோ டேவிட் வார்னர் அவரும் பாசிபிளான ரன் அடிக்கிறதுக்கு அதிகம். இந்த 3 பிளேயர் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயராகவே இருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் தான் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஓவரால் சம்மரியில். ஸோ அந்த காம்பினேஷன் பார்க்கும்போது இந்த 3 பிளேயர் ஒரு மஸ்ட் பிளேயராக இருப்பாங்க. அட் த சேம் டைம் இன்னிங்ஸ் டாப் ஸ்கோரராகவும் இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேவிட் வார்னர். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 8-8ல் 3 மேட்ச் 63 ரன், 21 ஆவரேஜ், வெனியூவில் 56 ரன் அடிச்சிருக்காரு. ரீசெண்டாக 10, 18, 49, 0, 26 ஐபிஎல்ல ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பட் வந்து டேவிட் வார்னர் ஒரு நல்ல பிக். பிரித்வி ஷா இவர் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 8-8ல் 3 மேட்ச் 78 ரன், 26 ஆவரேஜ் அண்ட் வெனியூவில் ஒரு மேட்ச் 12 ரன் அண்ட் ரீசெண்டாக 66, 10, 43, 46. இந்த மேட்ச் வந்து நான் இவரை இக்னோர் பண்ணிடுவேன். அபிஷேக் போரல் புதுசாக மிச்சல் மார்ஷ் பிளேஸ்க்கு வந்திருக்காரு. 8-8ல் விளையாடல அண்ட் ரீசெண்டாக வந்து 3 மேட்ச் 22 ரன், ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் வெனியூவில். ரீசெண்டாக 41, 0, 9 நாட் அவுட் அண்ட் 9. ஸோ ஒரு புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் வேணால் நமக்கு ஜிஎல்ல ரிஸ்கியாக அவரை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டன் ஸ்டப். லாஸ்ட் மேட்ச் ஹெவி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. 8-8ல் விளையாடல, வெனியூலையும் விளையாடல. லாஸ்ட் மேட்ச் ஒரு 71 ரன், நாட் அவுட், 54, 0, 44. வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. இவர் வந்து ஒரு நல்ல பிக். இவரை ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறாங்க, ஸ்கிப் பண்ணலாம். பட் வந்து ரீசெண்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இவரை கொண்டு போகலாம். இந்த மாதிரி 0 மாதிரி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ ரிஷப் பண்ட் 8-8ல் 2 மேட்ச் 83 ரன், வெனியூவில் ஒரு மேட்ச் 5 ரன் அண்ட் ரீசெண்டாக 155, 51, 28. ஸோ லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் ஒரு ரன். ஸோ அதனால் இவரை மஸ்ட் பிக்காக நான் ட்ரை பண்ணுறேன். அக்ஷர் பட்டேல் 8-8ல் 3 மேட்ச் 88 ரன், ஒரு விக்கெட் அண்ட் ரீசெண்ட் வெனியூவில் வந்து ஒரு மேட்ச் 16 ரன் அடிச்சிருக்காரு, ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் ரீசெண்டாக 8+2 விக்கெட், 0 விக்கெட், 7 நாட் அவுட் +1 விக்கெட் அண்ட் 15 ரன் நாட் அவுட். இவர் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ். ஆனால் இவர் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்ன்றதுனால மேபி கன்சிடர் பண்ணலாம். லலித் யாதவ் 2 மேட்ச் 1 விக்கெட் அண்ட் வெனியூவில் விளையாடல. இது எல்லாமே ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ். ஐபிஎலுக்கு முன்னாடி ஒரு 66+3 விக்கெட் எடுத்திருக்காரு. குமார் குஷ்கரா இவர் ஒரு நியூ பிளேயர், இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்காரு. வெனியூவில் விளையாடல, 8-8ல் விளையாடல. வெனியூவில் 3 மேட்ச் 24 ரன்கள், 0, 27, 30, 33, 30. இவர் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு பிக். இவரை வந்து ஜிஎல்ல நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜெய் ரிச்சர்ட்சன். இவர் வந்து லாஸ்ட் மேட்ச் தான் உள்ளே வந்தார். இவருடைய 8-8 எதுவும் இல்லை, என்ஏ வெனியூலையும் எதுவும் விளையாடல. அட் த சேம் டைம் 0-1, 0-1 ஒரு புவரான பர்ஃபார்மன்ஸ். இவர் ஒரு ரைட் ஆர்ம் போலர்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆண்ட்ரிக் நார்ச்சியா. 8 ஒரு மேட்ச் 0 விக்கெட், வெனியூவில் விளையாடல. பட் ரீசெண்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு. லீடிங் விக்கெட் டேக்கரில் டெல்லிக்கு இவர் டாப்பில் இருக்காரு. இஷாந்த் சர்மா 8 விளையாடல, வெனியூலையும் விளையாடல. 0-2, 0-1. இவர் வந்து ஒரு 0க்கு அப்புறம் ஒரு 2 விக்கெட்டில் இவரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜிஎல்ல. கலீல் அகமது ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார் நாளைக்கு மேட்ச்சில். 8 வந்து ஒரு மேட்ச் 2 விக்கெட், வெனியூவில் 2 மேட்ச் 4 விக்கெட். ஸோ 2 மேட்ச் 4 விக்கெட்டுன்னும் போது ஆவரேஜாக 2 விக்கெட் எடுக்கிறாரு ஒரு மேட்ச்லையும். ஸோ டீசெண்டாக 1-1-1-1 எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெல்லி கேபிட்டல்ஸ். டேவிட் வார்னர் போத் இன்னிங்ஸ். பிளேயர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். மிச்சல் மார்ஷ் போத் இன்னிங்ஸ். பிரித்வி ஷா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அண்ட் ரிஷப் பண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங். ட்ரிஸ்டன் சப் செகண்ட் பேட்டிங். அக்ஷர் பட்டேல் போத். இந்த ட்ரிஸ்டன் சப் வந்து இப்போ இருக்கிற ஃபார்முக்கு போத்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். சுமித் குமார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அண்ட் ஆண்ட்ரிக் நார்ச்சியா ஃபர்ஸ்ட் bowling அண்ட் கலீல் அகமது போத் இன்னிங்ஸ். குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் bowling. முகேஷ் குமார் ஃபர்ஸ்ட் bowling அண்ட் அபிஷேக் பொரல் ஃபர்ஸ்ட் பேட்டிங். இதுதான் டெல்லி கேபிட்டலுடைய இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போடக்கூடியது கலீல் அகமது, இஷாந்த் சர்மா அண்ட் ஆண்ட்ரிக் நார்ச்சியா. அண்ட் டெத் ஓவரில் போடக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் முகேஷ் குமார் அண்ட் கலீல் அகமது. அப்புறம் ஆண்ட்ரிக் நார்ச்சியாவும் டெத்தில் ஓவர் போடுவார். பிளேயருடைய பேட்டில் பார்ப்போம். டேவிட் வார்னர் பிஷ்னாய் கிட்ட 3 தடவையும், மிஸ்ரா கிட்ட 2 தடவையும் ஸ்பின்னில் தான் அவுட் ஆயிருக்காரு. பிரித்வி ஷா, குருணால் அண்ட் கிருஷ்ணபா கௌதம் கிட்ட 1 தடவை அவுட் ஆயிருக்காரு. ரிஷப் பண்ட், குருணால் பாண்டியா கிட்ட 3 தடவையும், மோஷின் கான் கிட்ட 1 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின் பாசிபிள் பிளேயிங் 11. KL ராகுல், குவிண்டன் டிகாக், தேவதத் படிக்கல், நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், குருணால் பாண்டியா, ஆவேஷ் பதோனி, எம் சித்தார்த், ரவி பிஷ்னாய் அண்ட் நவீன் உல்லாக். அதுக்கப்புறம் யஷ் தாக்கூர் அண்ட் மாயங்க் யாதவ். இந்த யஷ் தாக்கூர் தான் 3% இருந்தார். இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வந்தார். 3% இருந்து 5 விக்கெட் எடுத்து ட்ரீம் 11ல் கேப்டனாகவே வந்துட்டார் யஷ் தாக்கூர். மாயங்க் யாதவ் ஒரு டீசெண்டான ஒரு பவுலர். அதே மாதிரி இங்கே லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடியவங்க குவிண்டன் டிகாக், தேவதத் படிக்கல், பூரன் அண்ட் குருணால் பாண்டியா. இந்த 4 பேட்ஸ்மேன்லேருந்து நம்ம வந்து ஒரு 2 பிளேயர் கம்பல்சரி எடுக்கலாம். இந்த 2 பிளேயர் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த 4 பிளேயர்லேருந்து ஒரு 2 பிளேயர் இல்லை ஒரு 3 பிளேயர் கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம் நாளைக்கு மேட்ச்சில். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுடைய லீடிங் பெர்ஃபார்மன்ஸ் இன் டாடா IPL நம்ம பார்ப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு பிளேயர் நிக்கோலஸ் பூரன். பேட்டிங் 5 மேட்ச் விளையாடி 153 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக குவிண்டன் டிகாக் 5 மேட்ச் பிளே பண்ணி 158 ரன் அடிச்சிருக்காரு. நிக்கோலஸ் பூரனோட ஒரு அதிகமாக அடிச்சிருக்காரு. அண்ட் KL ராகுல் இன்னிங்ஸ் கேப்டன், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கேப்டன். இவரும் 5 மேட்ச் விளையாடி இப்போ 174 ரன்கள் அடிச்சிருக்காரு. இவர் நம்பர் 1 இடத்துல இருக்காரு. இவர் நம்பர் 2, இவர் நம்பர் 3. ஸோ 1, 2, 3. நெக்ஸ்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா மாயங்க் யாதவ் 5 மேட்ச் விளையாடி 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யஷ் தாக்கூர் ஒரே மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்து கலக்கிட்டாரு. 4 மேட்ச் 6 விக்கெட், ஒரு மேட்ச்சில் 5 விக்கெட். அப்புறம் மீதி இருக்கிற 3 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் 1 விக்கெட், 2 மேட்ச் விக்கெட் எடுக்கல. ஸோ யஷ் தாக்கூர் சடன். ஆனால் மாயங்க் யாதவ் ஒரு டீசெண்டான ஒரு பவுலர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது KL ராகுல். 15 மேட்சஸ் 381 ரன்ஸ், 30 ஆவரேஜ் அண்ட் 45 ஆவரேஜ். ஸோ நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். குவிண்டன் டிகாக் 12 மேட்ச் 30 ரன் ஆவரேஜ், 3 மேட்ச் 76 ரன்கள் ஆவரேஜ், 6-81. ஸோ 81க்கு அப்புறம் 6 வந்ததுனால இந்த மேட்ச் இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். கேப்டனாக நம்ம ட்ரை பண்ணலாம். தேவதத் படிக்கல் 8 விக்கெட்டில் 6 மேட்ச் 173 ரன்கள், 29 ஆவரேஜ், வெனியூவில் 16 ரன்ஸ், 2 மேட்ச் 7-6-9-0. ரீசெண்டாக இவர் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. SSV ஜெய்சால் மாதிரி இவர் இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளேயர் நிக்கோலஸ் பூரன். 5 மேட்ச் 33 ரன் அண்ட் 8 விக்கெட்டில். வெனியூவில் வந்து 10 மேட்ச் 163 ரன், 20 ஆவரேஜ், 32 நாட் அவுட், 40 நாட் அவுட், 64 நாட் அவுட், 42. இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். இவர் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான ஒரு பிளேயர். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவர் தான் அந்த லக்னோ சூப்பர் கிரவுண்டில் இண்டிவிஜுவல் ஹையஸ்ட் பர்ஃபார்மர் இருக்காரு. ஸோ 6 மேட்ச்சில் 150 ரன், 3 விக்கெட் அண்ட் 9 மேட்ச்சில் 222 ரன், 2 விக்கெட், 58, 24 + 1 விக்கெட், 9-13. ஸோ நாளைக்கு என்னோட மெயின் கேப்டனாக இவரை நான் ட்ரை பண்ணுவேன். குருணால் பாண்டியா
குருணால் பாண்டியா 8 16 மேட்ச் 306 ரன் அண்ட் 10 விக்கெட். இவர் வந்து டபுள் ஆப்ஷன் உள்ள ஒரு பிளேயர், நல்ல ஆல்ரவுண்டர், ரீசெண்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். வெனியூவில் 10 மேட்ச் 198 ரன் 9 விக்கெட் அண்ட் ரீசெண்டாக 3 விக்கெட் 43 நாட் அவுட் ப்ளஸ் 0 விக்கெட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆயுஷ் பதானி. இவரை வந்து நான் இக்னோர் பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக. இவர் ரீசெண்டான ஃபார்மில் இல்லை. இவர் ரொம்ப லோயர் மிடில் ஆர்டரில் ஆடுறாரு. 3 மேட்ச் 28 ரன் 9 மேட்ச் 122 ரன் 20 0 8 1 இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ரவி பிஷ்னாய் 8 விக்கெட்டில் வந்து 6 மேட்ச் 6 விக்கெட். வெனியூவில் 9 மேட்ச் 10 விக்கெட், 1 விக்கெட் 2 விக்கெட் 0 விக்கெட் 0 விக்கெட். ஸோ ரீசெண்டாக ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மர். நவீன் உல்லாக் எல்லாம் நிறைய பேர் இம்பேக்ட் பிளேயராக மாறி மாறி வராங்க. ஸோ 8 விக்கெட்டில் விளையாடல. வெனியூவில் 9 மேட்ச் 10 விக்கெட், 1 விக்கெட் 2 விக்கெட் 0 விக்கெட் 2 விக்கெட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாயங்க் யாதவ். ஒரு டீசெண்டான எல்லா மேட்சஸும் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். 8 விக்கெட்டில் விளையாடல. இங்கே 2 மேட்ச் 3 விக்கெட். வெனியூவில் 0 3 3 1. ஸோ நல்ல லீடிங் விக்கெட் எடுக்கிறாரு. 0க்கு அப்புறம் வர்றதுனால இவரையும் மஸ்ட் பிக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். யஷ் தாக்கூர் லாஸ்ட் மேட்ச் 5 விக்கெட் எடுத்தார். வெனியூவில் 4 மேட்ச் 8 விக்கெட். இவர் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. யஷ் தாக்கூர் 8 விக்கெட்டில் விளையாடல. இவரை மஸ்ட் பிக்காக நம்ம ட்ரை பண்ணணும். எம் சித்தார்த் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர். 8 விக்கெட்டில் விளையாடல அண்ட் வெனியூவில் 2 மேட்ச் 0 விக்கெட். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு புவர் பர்ஃபார்மர். லக்னோ சூப்பர் ஜெயின் கேஎல் ராகுல் செகண்ட் பேட்டிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ். குவிண்டன் டீகாக், படிக்கல் போத் இன்னிங்ஸ். ஆயுஷ் பதானி ஃபர்ஸ்ட் பேட்டிங், பூரன் செகண்ட், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் போத் இன்னிங்ஸ். தீபக் கூடா ஃபர்ஸ்ட் பேட்டிங், குருணால் பாண்டியா போத் இன்னிங்ஸ். செகண்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணும்போது நிறைய விக்கெட் எடுக்கிறாரு. ஏன்னா செகண்ட் போலிங்னா அந்த பிச்சு வந்து செகண்ட் போலிங்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ரவி பிஷ்னாய் போத் இன்னிங்ஸ், மோஷின் கான் செகண்ட் போல், யஷ் தாக்கூர் செகண்ட் போல், நவீன் உல்லாக் ஃபர்ஸ்ட் போலிங். ஸ்டார்டிங் பவர் பிளே ஓவர்ஸ் போடக்கூடிய பிளேயர் மாயங்க் யாதவ், எம் சித்தார்த் அண்ட் யஷ் தாக்கூர் அண்ட் நவீன் உல்லாக். டெத் ஓவரில் போடக்கூடிய பிளேயர் மாயங்க் யாதவ் அண்ட் யஷ் தாக்கூர். ஸோ இந்த 2 பிளேயர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஃபார் டெத் ஓவர்ஸ். நிறைய விக்கெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். கேஎல் ராகுல், கலீல் அகமத் 1 விக்கெட்டும், அக்ஷர் கிட்ட 2 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. குவிண்டன் டீகாக் நாட்ஜே கிட்ட 3 தடவையும், குல்தீப் கிட்ட 2 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. ஸோ நாட்ஜே வந்தாலும் குவிண்டன் டீகாக்கோட பெரிய பேட்டில் இருக்கும். நிக்கோலஸ் பூரன் அக்ஷர் பட்டேல் கிட்டையும் இஷாந்த் கிட்ட சர்மா கிட்டையும் ஒரு அவுட் ஆயிருக்காரு. அக்ஷர் கிட்ட 2 தடவையும், இஷாந்த் கிட்ட 1 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஜே ரிச்சர்ட்சன் கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அக்ஷர் பட்டேல் கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. தேவதத் படிக்கல் ஆண்ட்ரி நாட்ஜியா கிட்ட 3 தடவையும், இஷாந்த் சர்மா கிட்ட 2 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. இதுதான் லக்னோ சூப்பர் ஜெயின்டோடைய பிளேயர் பேட்டில். இந்த பாயிண்ட்ல பார்ப்போம் யார் யார் எங்கெங்க இருக்காங்கன்னா, லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் 3வது இடத்துல இருக்காங்க அண்ட் டெல்லி கேபிட்டல் 10வது இடத்துல இருக்காங்க. 5 மேட்ச்ல 1 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க 4ல் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் த டாப் பர்ஃபார்மர் ஆஃப் த டேபிள். அங்கே லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்ல நடந்த மேட்சஸ் பார்ப்போம், என்னென்ன நடந்ததுன்னு பார்ப்போம். குவிண்டன் டீகாக் 6 ரன்ல அவுட் ஆயிருக்காரு. கேஎல் ராகுல் 33, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பாருங்க இங்க 58 ரன் அடிச்சிருக்காரு. இந்த இதுல நிக்கோலஸ் பூரன் 32 ரன் அண்ட் ஆயுஷ் பதானி 20 ரன்கள். இப்போ இந்த இடத்துல பார்ப்போம், இங்க பாருங்க 0.4 ஓவர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் 1 விக்கெட்டும் 3வது ஓவரில் 1 விக்கெட்டும் விழுந்திருக்கு. ஸோ அப்போது இந்த மாதிரி விழுது அப்படின்னா இந்த டாப் ஆர்டரில் ஒரு 3 பிளேயரில் ஒரு 2 பிளேயரை நம்ம தூக்கணும். ஸோ அப்படி தூக்கும்போது குவிண்டன் டீகாக்கும் படிக்கலும் வெளியில் போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் தான் நம்ம டீம் கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 14.5 ஓவர்ஸ், 12.4 ஓவர்ஸ் அண்ட் 18.1 ஓவர்ஸ், இந்த 3 இடத்துல தான் நமக்கு விக்கெட் வந்து விழுந்திருக்கு. ஸோ இதை மைண்ட் செட் பண்ணணும். 163க்கு 5. ஸோ ஸ்டானிஸ் மட்டும்தான் எங்கள் கேப்டனுக்கு எலிஜிபிளான ஒரு பிளேயராக இருக்காரு. நெக்ஸ்ட் விக்கெட் பார்ப்போம். இந்த விக்கெட்டு பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ் 2 விக்கெட்டும், தர்ஷன் நல்கண்டே 2 விக்கெட்டும் அண்ட் ரஷீத் கான் 1 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் பார்ப்போம். அடுத்த இன்னிங்ஸில் யார் யார் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். டாப் ஆர்டரில் ஒருத்தர், இது வந்து 19 ரன், ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ். இந்த 2 பிளேயர் அவுட்டு, 4 பிளேயரில் 2 பிளேயர் கம்பல்சரி அவுட் ஆகுறாங்க. யஷ் தாக்கூர், விஜய் சங்கர் அவுட்டு, இது அவுட்டு. ராகுல் டெவாடியா மட்டும் 30 ரன். வேறு யாருமே 30+ தாண்டினது சாய் சுதர்ஷன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ராகுல் டெவாடியா ஒரு லெஃப்ட் ஹேண்ட். ஸோ இந்த 2 பிளேயர் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டுக்கு நம்ம மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் தான் எல்லாமே இருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்டுக்கு சரியாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை.
நெக்ஸ்ட் நம்ம விக்கெட் யார் யாரெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். யஷ் தாக்கூர் வேற லெவல் போலிங் போட்ட 5 விக்கெட். அண்ட் ரவி பிஷ்னாய் அண்ட் நவீன் உல்லாக் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. குருணால் பாண்டியா ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஓவராலாக வந்து 1 விக்கெட், இங்கே 5 விக்கெட், 3 விக்கெட். ஸோ யஷ் தாக்கூர் அண்ட் குருணால் பாண்டியா நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல பார்ப்போம் 54 for 1 fall ஆஃப் விக்கெட்ஸ். இதை வந்து 5.6 ஓவரில் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட்டே வந்திருக்கு. 7.2 இங்கே பாருங்கள் 18ல் பாருங்கள் 18.3, 18.5. ஸோ டெத் ஓவரில் இந்த மாதிரி போடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். 19-20 வந்து நமக்கு இந்த 19th ஓவரில் தான் நமக்கு விக்கெட் விழுந்திருக்கு. 19 ஓவரில் 2 விக்கெட் விழுந்திருக்கு. அப்புறம் 15.6ல் 14.5, 14.2, 12.1. அப்புறம் ரீசெண்டாக ஒவ்வொரு இன்டர்வல்லையும் ஒவ்வொரு விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் நடந்த மேட்ச் பாருங்க. குவிண்டன் டி காக் 54 ரன்கள், ஸ்டாய்னிஸ் 19 ரன்கள், அதுக்கப்புறம் பூரான். இந்த 3 இதில் பாருங்க ஸ்டாய்னிஸ் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர் அண்ட் டி காக்கும் பூரனும் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ ராகுல் பெர்ஃபார்ம் பண்ணல, இவரும் பெர்ஃபார்ம் பண்ணல. 4 பிளேயர் டாப் ஆர்டர், 4 பிளேயர் 2 பேர் காலிங்க. அதுதான் இந்த ஸ்கோர் கார்டு வந்து நமக்கு சொல்ல வர்றது. டாப் ஆர்டரில் ஒரு 2 பிளேயர் அவுட் ஆனாவே நம்ம 2 பிளேயர் தான் செலக்ட் பண்ணணும். டாப் 4ல் ஒரு 2 பிளேயர், அதில் லெஃப்ட் ஹேண்டுக்கு நம்ம ப்ரியாரிட்டைஸ் வந்து பண்ணணும். அதே மாதிரி குவிண்டன் டி காக் லாஸ்ட் இதில் ஒரு 70-80 அடிச்சிருந்தாருன்னா அப்போ அவரை இக்னோர் பண்ணலாம். அவர் 1-2 அடிச்சு 10 ரன் 15 ரன் அடிச்சிருந்தாருன்னா அப்போ மஸ்ட் பிக்காக நம்ம ட்ரை பண்ணி கொண்டு போகலாம். ஸோ அதே மாதிரி தான் கேஎல் ராகுல் ஒரு மேட்ச் நல்லா அடிச்சாரு. இந்த மேட்ச் 15 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா 3.5 ஓவர்ஸ், 5.1 ஓவர்ஸ், 8.4 ஓவர்ஸ். இங்கே பாருங்க 19.4, 18.5, 19, 20வது ஓவரில் நமக்கு நிறைய விக்கெட் விழுந்திருக்கு. அதுதான் இங்கே மைண்ட் செட் பண்ணி பார்க்கணும். இங்கே சாம் கரன், இங்கே ஹர்ஷதீப் சிங் 2 பேருமே லெஃப்ட். ரபாடா ஒரு விக்கெட், ராகுல் சகர் ஒரு விக்கெட். இதுதான் கான்செப்டாக இருக்குது. ஸோ லெஃப்ட் ஆர்ம் இதுக்கு போலிங் அண்ட் பேட்டிங்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டீம் வந்து மேக் பண்ணணும். அவங்க டீம் பேட்டிங்கில் பாருங்கள், ஷிகர் தவான் 70 ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஜானி பேஸ்டோ 42, பிரபு சிம்ரன் சிங் ஒரு 19, ஜிதேஷ் சர்மா 4. ஸோ இந்த 4 பிளேயரில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 2 பிளேயர் தான் வராங்க. ஸோ டாப் ஆர்டரில் 4 பிளேயரில் போத் இன்னிங்ஸ்லையுமே 2 பிளேயர் செலக்ட் பண்ணும். ஸோ மொத்தமாக 4 பேட்ஸ்மேன் வந்து நமக்கு வருவாங்க. ஸோ 4 பேட்ஸ்மேன் வந்து ஒரு பேட்டர்னாக நம்ம உள்ளே கொண்டு போனோம். அந்த 4 பிளேயர் வந்து ஷஃபிள் பண்ணி நம்ம டீம் கிரியேட் பண்ணுறது கொண்டு போனால் நம்ம கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். இங்கே விக்கெட் எடுத்தது பார்த்தீங்கன்னா மாயங்க் யாதவ் கேட்சிங் பொசிஷனில் நவீன் உல்லாக். ஸ்டாய்னிஸ் வந்து டிஃபால்ட்டாக ஒரு கேட்ச் பிடிச்சிடுறாரு. நிக்கோலஸ் பூரன் கேட்ச் பிடிக்கிறாரு மோஷின் கான். ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே மோஷின் கான் 2 விக்கெட் அண்ட் மாயங்க் யாதவ் 3 விக்கெட். ஸோ டோட்டலாக 5 விக்கெட் போயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 16, 15, 13. ஸோ ஆஃப்டர் 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் ஹெவி ஃபால் ஆகி மேட்ச் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரம்ப் கார்டு பிளேயர். டேவிட் வார்னர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், குருணால் பாண்டியா ஒரு லெஃப்ட் ஹேண்ட், தேவதத் படிக்கல் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் அக்ஷர் பட்டேல் ஒரு லெஃப்ட் ஹேண்ட். அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக் மார்க்கெட் ஸ்டானிஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் குவிண்டன் டி காக் ஆர் கேஎல் ராகுல் அண்ட் மாயங்க் யாதவ் அண்ட் மணிமாறன் சித்தார்த் ஒரு ரிஸ்கி பிளேயராக ஒரு ஜிஎல்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் கொண்டு போகிறேன். ரிஸ்கி டீமில் கொண்டு போகிறேன். ஸோ இதுதான் டீம் ப்ரெடிக்ஷன். ஸோ டீம் ப்ரெடிக்ஷன் நல்லா அந்த ஸ்கோர் கார்டு அனாலிசிஸ்லாம் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் ஸ்கோர் எப்படி பேட்டர்ன் உருவாயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நல்ல டீம் கிரியேட் பண்ணுங்கள், ஜிஎல் வின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ கிரேட் டே.